ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஆஃப்டர் தீபாவளிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஏசி இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதில் வந்துச்சுன்னா நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை வந்து சர்வீஸ் விடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ வந்து மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா குமரன் குன்று அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நான் நின்றுருக்கேன். இங்கே வந்து ஸோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெல்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையில் தான் நான் நின்றுருக்கேன். ஸோ இவர் வந்து எந்தெந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ உள்ளே வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேருங்க சார்? சண்முக சுந்தரம். சார், இந்த ஷாப் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க? குமரங்குன்று அன்னூர் ரோடு. ஓகேங்களா? நான் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ரொம்ப மேஜர் இஷ்யூ வந்து எதில் சார் அதிகமாக வந்து நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும்? ஷார்ட் சர்க்யூட் வராது, நம்ம ஸ்டெபிலைசர் மெயினாக யூஸ் பண்ணணும். ஸ்டெபிலைசர் இல்லைன்னா ப்ராப்ளம் தான் வரும். ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டெபிலைசர் வச்சுக்கலாம். ப்ராப்ளம் வோல்டேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பெருசு வருது, அது தடுத்துரும். சரிங்க சார். சரி, ஓகேங்களா சார். இப்போ நீங்கள் நம்ம கடையில் வந்து நீங்களே வந்து எடுத்து வந்து சர்வீஸ் பண்ணி தரீங்களா? நீங்கள் கால் பண்ணி சொன்னாலே நீங்கள் வந்து அங்கே போய் சர்வீஸ் கஸ்டமருக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போய் சின்ன ப்ராப்ளம் தான் சைட்லேயே முடிச்சு கொடுத்துருவோம். மற்றபடி இந்த கம்ப்ரஸர், கேஸ் ஃபில்லிங்னா கொண்டு வந்து இங்கே டோட்டலாக சர்வீஸ் பண்ணி கம்ப்ரஸரில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் 3 days செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக கொடுத்துருவோம். சார், இப்போ ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம வியூவர்ஸ்க்கு நான் தெரியப்படுத்திக்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல சார். அது சம்மந்தமாக வந்துட்டு ஒரு சர்வீஸ் மேனாக நீங்கள் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா இது மூலிமா நிறைய பேர் பயன்பெறுவாங்க. மேக்ஸிமம் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நைஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். நைஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பக்கத்தால் தெர்மோஸ்டாட் ஒன்று இருக்கும். அது சென்டர் டீஃப்ராஸ்ட் பட்டன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். என்னென்னா கஸ்டமர் என்னென்னா ஸ்க்ரூ ட்ரைவரு, கத்தி எல்லாம் எடுத்து குத்தி ஓட்ட பண்ணி அது கேஸ் லீக் ஆயிடும். இப்போ அது வந்து 2 சர்வீஸ் தான் வருது அது. ஓகேங்களா? அது டீஃப்ராஸ்ட் பட்டன். அப்படி இல்லையா உங்களுக்கு தெரியலன்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் டே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது ஐஸ் பூரா மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு வேறு பெரிய ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா சார்? அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறவங்க எப்பவுமே வந்து கரண்ட்லேயே வச்சுருக்கணுன்ட்டு ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா சார்? எப்படி சார்? திங்ஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணும்போது திங்ஸ் ஆன்லேயே தான் இருக்கணும். நீங்கள் எதாவது வெளி ஊருக்கு போகிறீங்க, ஒரு வாரம் ஆகும், அந்த மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறது சேஃப்டி. ஓகே. ஏன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்தால் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனால் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க வெடிச்சிருச்சு, அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டா ப்ராப்ளம் வராது. நம்ம இருக்கும் போது ரன்னிங்கில் இருந்தால் நோ ப்ராப்ளம், இல்லாதப்பனா பெரிய ப்ராப்ளம் தான் அது. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே சமயம் வாஷிங் மிஷினை எப்படி பராமரிக்கணுங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாஷிங் மிஷின் ஒரு இடம்னா அந்த இடத்துல வச்சுட்டா சேஃபாக இருக்கும். ஓகே சார். அது வெயில் படுற மாதிரி இது பண்ணால் டேமேஜ் ஆகும். இந்த போர்டு இப்போ டச்சு பார்த்தீங்கன்னா டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடில் இருக்குது. அது வெயில் படப்படனா போர்டு உருக ஆரம்பிச்சிடும். அது சேஃப்டியாக கவர் போட்டுக்குங்க. மற்றபடி வாஷிங் மிஷின் பொறுத்தளவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவுட்டர் சைடு வராது. மேக்ஸிமம் வாஷிங் மிஷின் அதிக கம்ப்ளைண்ட் வராது. என்னென்னா இந்த அவுட்லெட் ப்ராப்ளம் தான் வரும். இந்த காயினு, இந்த ஹேர் பின்னு அதெல்லாம் போய் உள்ளே அடைச்சிக்கும். அதுதான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த மேட்டெல்லாம் போடுவாங்க, மேட்டெல்லாம் போடனா ஒட்டுக்கா போய் அடைச்சிடும். சார், இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் பற்றி சொன்னீங்க. ஏசி வந்து கம்ப்ளைண்ட் வந்து வருதில்ல சார்? அது வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும் சார்? ஏசி கம்ப்ளைண்ட் வருதுன்னா டெய்லி யூசேஜாக இருந்தால் 1 months ஒரு தாட்டி சர்வீஸ் ஃபில்ட்ரு அது பிளாக் ஆகும், க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே சார். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏசி மாட்டினீங்கன்னா பேக்கு ஓட்டையை அடைச்சிருங்க. ஓகே சார். அந்த ஓட்டை அடைக்கலைன்னா பாம்பு வரும், அணில், எலி எல்லாம் உள்ளே போச்சுன்னா போர்டெல்லாம் கடிச்சு வச்சிடும், டேமேஜ் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஹோல்ஸ் வந்து அடைக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 3rd person பார்த்தா கம்பெனிக்காரனை கூப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. 3rd person கூப்பிட்டு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் ரிமோட்டுக்கு பின்னாடி கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். அதை கூப்பிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துடுவாங்க. அதோட நீங்கள் வேறு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க சார்? இப்போ ரீசனாக வந்து ஒயரிங், ப்ளம்பிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே சார். அது கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்தங்காட்டிக்கு 2 years, இங்கே வந்து 2 years ஆச்சு. இதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் காலில் இருந்தேன், 8 years அங்கே இருந்தேன். இப்போ இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. சார் இப்போ நீங்கள் சர்வீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் வருது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஸோ ஏசி, இதில் வந்து எது அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது சார் நம்மகிட்ட? ஏசிங்கும் சீசன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அது இது அந்த சீசன்னா அந்த வெயில் காலம் அப்போ தான் வந்து மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்க்கு டோட்டலாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபிட்டிங் இருக்கும், சர்வீஸும் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆச்சுன்னா இந்த வாஷிங் மிஷின் 24 வருஷம் பூரா ஓடுறது ஃப்ரிட்ஜு. அது ஒன்று தான் வருஷம் பூரா ஓடிட்டே இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுபோக வாட்டர் ஹீட்ரு, ஏர் கூலர், டவர் ஃபேன், சீலிங் ஃபேன், மற்றபடி மிக்சி கிரைண்டர் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சார் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யும் இல்லைங்களா சார்? ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் யூஸ் பண்ணாலே இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் ஃப்ரிட்ஜ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க, அது ஆன்லேயே விட்டுருவாங்க. அது ஆன்லேயே விடமானோம் கீழே கம்ப்ரஸர் இருக்கும், அது ஓவர்லோடு இருக்கும். அது ட்ரிப் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ரீஸ்டார்ட் ஆக என்ன ஆகும்னா ரொம்ப ஹீட் ஆகி மோட்டரே போகும். ஃப்ரிட்ஜ் எது கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வைக்கணும். எந்த கஸ்டமர் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணுறதில்ல, அது ரன்னிங்லேயே இருக்காது. நாங்கள் சைட்டுக்கு போனால் தான் நாங்கள் ஆஃப் பண்ணுவோம். கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் எது ப்ராப்ளமோ ஆஃப் பண்ணுங்க, பெரிய விஷயத்தை தடுத்துக்கலாம். ஓ சரிங்க சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்துட்டு யாராவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்கள்கிட்ட தொடர்பு. ஓகே, 6369512241. சார் நீங்கள் சர்வீஸ் வந்து எப்படி சார், என்ன டைம் வரைக்கும்? சர்வீஸுங்க 9 o'clock மார்னிங், அப்புறம் 8 o'clock வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் கால் பண்ணிவிட்டு நான் அங்கேயே வந்து என்னென்ன ப்ராப்ளம் பார்த்துருவேன். சின்ன ப்ராப்ளம் தான் அங்கேயே இது பண்ணிடலாம், பெரிய ப்ராப்ளம் தான் ஷாப்புக்கு கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துருவேன். சார் எந்த மாதிரி இருக்குது சார் இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? ரெஸ்பான்ஸ் குட், நல்லா இருக்கு. சில கஸ்டமர்ஸ் தான் இங்கேயே பண்ணுங்க அப்படிம்பாங்க, நான் அங்கே பண்ண மாட்டேன், ப்ராப்பராக பண்ண முடியாது. என்னென்னா இங்கே கொண்டு வந்து செக் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். அங்கே வீட்டில் வச்சு நம்ம எவ்வளோ கேஸ் ஏற்றுறோம் என்ன இதுன்னு செக் பண்ண முடியாது. ஒன்ஸ் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கூலிங் ஆகலன்னு சொல்லுவாங்க. அதனால் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு இங்கேயே செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கொண்டு டெலிவரி கொடுத்துருவீங்க. சரிங்க சார், உங்களுடைய நிறைய தகவல்கள் நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய ஒரு சர்வீஸ் வந்து இன்னும் மேலும் நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணணுங்கிறதே எங்களுடைய வேண்டுகோள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக. நன்றிங்க சார். தேங்க்ஸ். நன்றி.